14 மேட்ச் புள்ளிகள் ஓபன் செக்ஷன்ல 2024 சதுரங்க ஒலிம்பியாட்ல இந்தியா முன்னிலையில 7 சுற்றுகளுக்கு அப்புறம் 100% ஸ்கோரோட 14 மேட்ச் புள்ளிகளோட முன்னிலையில வகுத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். இதுதான் நீங்க முதல் தடவை வந்து கேட்குறீங்க இந்த ஆடியோ அப்படின்னா, நம்ம வந்து சதுரங்க ஒலிம்பியாட்ல எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு சுற்றும் எப்படி போயிட்டு இருக்கு, அதோட கணிப்புகள், அடுத்த சுற்றுக்கான கணிப்புகளை பார்த்துட்டே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்திய அணி வந்து இப்போ 14 மேட்ச் புள்ளிகள்ல, அதுவும் நேத்து முக்கியமா சைனாவை 2.5 1.5 அப்படின்னு ஜெயிச்சிட்டோம். குறிப்பிட்டு சொல்ற ஒரு ரிசல்ட் அதாவது அப்படின்னு பார்த்தா, குகேஷ் இந்தியாவின் முதல் போர்டில் விளையாடும் வீரர், அவர் வந்து சைனாவோட வே இ அவரை வந்து ஒரு மிகவும் அருமையான ஒரு என் கேம் ஆட்டத்துல நேற்று ஜெயிச்சார். அந்த ஆட்டத்தை வந்து கண்டிப்பா ஒரு என் கேம் பற்றிய புரிதல் அதிகமா ஆக்கிக்கணும், நான் அது என் கேம்ஸ் பத்தி நிறைய கத்துக்கணும் சதுரங்கத்துலனா, நீங்க கண்டிப்பா அந்த ஒரு இதை வந்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். இது தவிர பாத்தீங்கன்னா, ஈரான் அணி வியட்நாமோட விளையாண்டாங்க. அவங்க 2.5 1.5 அப்படின்னு ஒரு முக்கியமான 4வது போர்டு, அவங்களோட ஈரானோட 4வது போர்டு அவங்க வந்து ஜெயிச்சதன் விளைவாக 13 மேட்ச் புள்ளிகளோட இந்தியாவிட ஒரு மேட்ச் புள்ளி கம்மியா இந்தியாவுக்கு பின்னாடி இதுல ஸ்டாண்டிங்ஸ்ல இருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் அணி, இவங்களும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு அணி. ஏன்னா இளைஞர்கள்ல ஃபுல்லா, அந்த அணி ஃபுல்லா இளைஞர்களா இருக்க ஒரு அணி. அவங்க உக்ரைனை 3-1 ஜெயிச்சு இவங்க வந்து 12 மேட்ச் புள்ளிகளோட இருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்தியா வந்து முன்னிலையில தனியா இருக்காங்க முதல் இடத்துல. 2வது இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஈரான் இருக்காங்க. அப்புறம் வந்து உஸ்பெகிஸ்தானும் சில அணிகளும் இருக்காங்க. இன்றைக்கு இப்ப வந்து நம்ம வந்து 8வது சுற்று நடக்க போகுது. அந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க போகுது. ஈரானும் ஒரு இளைஞர்களா, அந்த அணி ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க. ஆனா இந்திய அளவுக்கு பலம் வாய்ந்த அணி இல்லை. ஆனா அங்கேயும் வந்து அவங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியும் அணி தான். ஸோ அவங்கள வந்து முதல் போர்டில் வந்து ஈரானின் மக்சூத்லு பர்ஹாம் 27-23 ரேட்டிங் புள்ளிகள் இருக்கவர் இந்தியாவோட குகேஷோட இன்னைக்கு விளையாடுறாரு. என்னுடைய கணிப்புப்படி இந்த ஆட்டம் வந்து டிரால முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தா தபா தபே அமீன், இவரும் ஒரு 2700 புள்ளி உள்ள ஈரான் வீரர். இவர் வந்து கருப்பு கலர் பீசஸ் வச்சுக்கிட்டு பிரக்னானந்தாவோட இன்னைக்கு விளையாடுறாரு. என்னுடைய கணிப்புல இதுவும் ஒரு டிராவ் ஆயிரும். ஏன்னா 2 வீரர்களும் 2700 புள்ளிகளுக்கு மேல இருக்க பிளேயர்கள். ஸோ பெரிய அளவுல ஒரு ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். 3வது போர்டில் தான் வந்து இந்தியாவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈரானோட பிளேயர் வந்து தனேஸ்வர் பார்டியான்னு 2598 ரேட்டிங் புள்ளிகளோட இந்தியாவோட அர்ஜுன் எரிகேசியோட விளையாடுறாரு. நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், அர்ஜுன் எரிகேசி வந்து பிரமாதமான ஒரு ஆட்டத்தை இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா காட்டிட்டு வந்திருக்காரு. அண்ட் ரேட்டிங் வித்தியாச புள்ளிகள்லையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. கருப்பு பீசஸ் வச்சிருந்தாலும் இன்னைக்கு அர்ஜுன் எரிகேசி என்னுடைய கணிப்புல இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருவாரு அர்ஜுன். அண்ட் 4வது போர்டில் வந்து இந்தியாவின் விதித் குஜராத்தி வந்து இதானி போயாங்கிறவரோட விளையாடுறாரு. அது டிராக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால என்னுடைய கணிப்பு வந்து 2.5 1.5 அப்படின்னு இந்தியாவுக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னொரு குறிப்பிட்டு 8வது சுற்றில் நடக்க போற ஆட்டம்னு பார்த்தா செர்பியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். இதுல உஸ்பெகிஸ்தான் 3-1 அப்படின்னு ஜெயிப்பாங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. செர்பியாவும் ஒரு நல்ல அணி தான், ஆனா உஸ்பெகிஸ்தான் அதை விட சிறந்த அணி. அதனால உஸ்பெகிஸ்தான் 3-1 ஜெயிப்பாங்க. இப்போதைக்கு 7 சுற்றுகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 சுற்றுகள் இருக்கு. இப்போதைக்கு இந்தியாவுக்கான தங்க மெடல் பதக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த 4 சுற்று என்னனாலும் நடக்கலாம். நம்ம வந்து 100% இந்தியா கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு வந்து இந்த அணிகள் வந்து, ஏன்னா சுற்றுக்கள் குறைய குறைய வந்து அவங்க வந்து எப்படியாவது இந்தியாவை தடுத்து நிறுத்திடணும், மித்த அணிகளும் போட்டி போடுவாங்க பலமா. ஸோ என்ன நடக்கலாம். ஆனா வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்தியாவுக்கு ஓபன் செக்ஷன்ல. இப்ப பெண்கள் செக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா, பெண்கள் செக்ஷன்ல நேற்று இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஜார்ஜியாவை 3-1 ஜெயிச்சாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கருப்பு கலர் பீசஸ் வச்ச அந்த 2 போர்டுகள்லையும் இந்தியா வந்து நேற்று வெற்றியை வந்து கிடைச்சிருக்கு. வைஷாலியும் ஜெயிச்சிட்டாங்க 2வது போர்டுல, வந்திகா அகர்வாலும் 4வது போர்டுல ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் எதிர்பாராத இதுதான். ஏன்னா ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சதுரங்கத்துல வெள்ளை பீசஸ் வச்சிருக்க இவங்க தான் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி குழு போட்டிகள், டீம் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். கருப்பு பீசஸ் வச்சிருக்கவங்க
ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு இதுவாகவே வந்து ஜெயிக்க முயற்சி ரொம்ப பண்ண மாட்டாங்க. சமன் செஞ்சு டிராப் பண்ணாலே போதும். ஆனா நேத்து ஜார்ஜியா அணியோட கருப்பு கலர் பீசஸ் வச்சு இந்த 2 இந்திய வீராங்கனைகளும் ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஜார்ஜியாவை 3-1 ஜெயிச்சது நம்மளுடைய அதாவது அந்த முன்னிலை இந்தியா வந்து தொடர்ந்து யாரோடையும் முன்னிலை இதை வந்து ஷேர் பண்ணிக்காம சோல் லீடரா இந்தியா வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 புள்ளிகள் வந்து லீடிங்ல வந்து அதுக்கு அடுத்த அணியை விட இந்தியா முன்னிலையில இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான லீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 4 சுற்றுக்கள் தான் இருக்கு அப்படிங்கும் போது 2 மேட்ச் புள்ளிகள் அதிகமா இருக்குதுங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான குஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு பின்னாடி லீடர் போர்ட்ல அந்த இதுல நம்ம ரேங்கிங்ஸ்ல பார்த்தோம்னா போலந்து இருக்காங்க, கசகஸ்தான் இருக்காங்க, பிரான்ஸ் இருக்காங்க. இதுல என்னன்னா கசகஸ்தானும் பிரான்ஸும் இந்தியா ஆல்ரெடி விளையாண்டுட்டாங்க. போலண்டோட வந்து இன்னைக்கு 8வது சுற்றுல இந்தியா விளையாட போறாங்க. என்னுடைய கணிப்பு படி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 2-1 ஜெயிச்சிரும். அண்ட் அந்த ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட் எந்த ஆட்டத்துல இருந்து வரும்னு நான் கணிக்கிறேன்னா, வைஷாலி வந்து வெள்ளை பீசஸோட இன்னைக்கு போலாண்டோட மோனிகா சாக்கோவோட விளையாடுறாங்க. 2-4-2-2 ரேட்டிங் உள்ள மோனிகா சாக்கோ போலாண்டோட 2வது போர்ட் பிளேயர். அந்த போர்ட்ல வைஷாலி வெள்ளை பீசஸ் வச்சிருக்கிறதுனாலும் ஒரு 80 ரேட்டிங் புள்ளிகள் அதிகமாக இருக்கிறதுனாலும் அதுல வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மித்த போர்டுகள்ல வந்து வாய்ப்புகள் ரொம்ப இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. மோஸ்ட்லி அதுலலாம் வந்து சமன் ஆகி ஒரு டிராவ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு போர்டு 2வது போர்டுல மட்டும் இந்தியா ஜெயிக்கும் போது 2-1 இந்தியாவுக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னொன்று முக்கியமான ஆட்டம் வந்து கசகஸ்தானும் பிரான்ஸும் விளையாட போறாங்க. ஆனா நான் சொன்னபடி இதுல கசகஸ்தானோடையும் இந்தியா ஆடிடுச்சு, பிரான்ஸோடையும் இந்தியா ஆடிடுச்சு. ஆனா இவங்க தான் வந்து இந்தியாவை கிட்டத்தட்ட அந்த துரத்திட்டு வர்றாங்க அந்த லீடர் போர்டுல போது அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கலாம். என்னுடைய கணிப்புப்படி 2-2 முடியும். ஒரு ஆட்டம் டிரால முடியும். அதுல வந்து கசகஸ்தானோட முதல் போர்டான பெபிசாரா அசபோயேவா ஜெயிச்சாலும் 3வது இல்ல 4வது போர்டுல பிரான்ஸ் வந்து ஜெயிச்சு அந்த ஸ்கோரை 2-2 ஆக்கிடுவாங்க, சமன் செஞ்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போதைக்கு பெண்கள் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான தங்கத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு. ஏன்னா 2 புள்ளிகள் வந்து ஆண்கள் ஓப்பன் செக்ஷன்ல கூட 1 புள்ளி தான் வந்து நம்மளுக்கு லீடு இருக்கு இப்போதைக்கு இந்தியாவுக்கு. ஆனா பெண்கள்ல 2 புள்ளிகள் லீடு மேட்ச் பாயிண்ட்ல இருக்குதுங்கிறதுனால பெண்கள்ல வந்து கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ஆண்களை ஓப்பன் செக்ஷனோட மிகவும் பிரகாசமா இப்போதைக்கு இருக்கு. இதுல இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் சொன்னபடி பெண்கள் இதுல வந்து இந்தியா முன்னணியில இருக்க எல்லா அணிகளோடையும் கிட்டத்தட்ட விளையாண்டு முடிச்சுட்டாங்க. அதனால என்னன்னா இனிமே வர்ற போற போட்டிகள்ல வந்து மிற்ற அணிகள் வந்து அவ்வளவா ஒரு ஃபார்ம்ல இல்லாத அணிகளோ இல்ல வந்து அவங்களுக்கு மெடலுக்கான வாய்ப்பு ரொம்ப இல்லாத அணிகளோட மோத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த அணிகள் அவ்வளவு பலமும் வாய்ந்த அணிகளா இல்லாததுனால இந்திய அணிக்கு எஸ்பெஷலி பெண்கள் அணிக்கு தங்கத்துக்கான வாய்ப்பு ஓப்பன் செக்ஷனோட ரொம்ப அதிகமா இருக்கு. ஆண்கள் ஒரு ஓப்பன் செக்ஷனை நம்ம பார்த்தோம்னாலும் இன்னும் ஒரு இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு 8வது சுற்று ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட என்னைய தெரிஞ்சா மெடல் உறுதியாயிரும் இன்னைக்கு ஜெயிச்சுட்டா. அதற்கு அடுத்து வந்து தங்கத்துக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு. ஆனா இன்னைக்கு 8வது ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் ரொம்ப ஒரு நம்பிக்கையா சொல்வேன் இந்தியாவுக்கு வந்து ஓப்பன் செக்ஷன்ல ஒரு மெடல் உறுதி. அது வந்து எந்த சந்தேகமும் இல்லாம ஆயிடும். 2 ஆண்கள் ஓப்பன் செக்ஷனும் சரி பெண்கள் செக்ஷன்லயும் சரி தங்கத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்குது. நம்ம ஒரு இந்திய வீரரா இந்தியாவுடைய சதுரங்கத்தை பல வருஷமா பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்பெக்டேட்டரா ஒரு ஃபேனா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம 2022 ஒலிம்பியாட் சென்னையில நடக்கும் பொழுதும் இந்திய அணிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 7வது 8வது சுற்று அப்பெல்லாம். ஆனா கடைசியில அந்த 9, 10, 11 முக்கியமா சொல்லணும்னா 2022 ஒலிம்பியாட்ல இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஒரு மேட்ச் நடந்தது ஓப்பன் அணியில. அந்த மேட்ச் தான் அப்படியே புரட்டி போட்டுச்சு இந்தியாவுக்கு வந்து ஒரு தங்கம் கிடைக்க வாய்ப்பு இல்லாம பண்ணது ஓப்பன் செக்ஷன்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2022 அணியை விட 24 அணி மிகவும் பலம் வாய்ந்த அணி இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்க அணி. அப்ப 2022 இருக்கையில இதே குகேஷ் பிரக்னானந்த் அவங்க எல்லாம் வந்து அப்பதான் அவங்களுடைய பலம் வந்து இன்னும் மெருகேற்றி மேல வந்துகிட்டே இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட உலகத்தின் தலை சிறந்த வீரர்களா ஆகிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்ப வந்து உலகத்தின் டாப் 5 வீரர்கள்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து 2 பேர் இருக்காங்க.
அர்ஜுன் எரிகேசியும் இருக்காரு, குகேஷும் இருக்காரு. 2022 அந்த மாதிரி இல்லை. அண்ட் நம்மளுக்கு 2022 பார்த்தா நமக்கு ரொம்ப பிரபல்யமான சதுரங்க வீரர்னு இந்தியாவில பார்த்தா பல வருஷங்களா நம்ம ஆனந்த தான் சொல்லுவோம். ஆனா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. புது வீரர்கள் இப்ப குகேஷ், பிரக்னானந்தா, அர்ஜுன் எரிகேசி இவர்களோட பிரபல்யம் அதிகமாகுது. இவங்களை யங்ஸ்டர்ஸ் இப்ப செஸ் விளையாட ஆரம்பிக்கிறவங்கலாம் இவங்கள பார்த்து இவங்களால ஒரு இன்ஸ்பயர் ஆகி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன் செஸ் அப்படின்னு நம்ம சொல்றபடி. ஸோ இந்திய அணிக்கு ஆண்கள் ஓப்பன் செக்ஷனுக்கும் சரி, பெண்கள் செக்ஷனுக்கும் சரி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். 8வது சுற்றுக்கும் வரக்கூடிய அனைத்து 9, 10, 11 சுற்றுக்களுக்கும். நான் உங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. நிறைய தமிழ் சார்ந்த சதுரங்க கண்டென்ட்டும் சரி, ஆங்கிலத்திலையும் நிறைய சதுரங்க கண்டென்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அதுல ஆங்கில கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் கண்டென்ட்ல நிறைய செஸ் போர்டு வச்சு எக்ஸ்பிளனேஷன், டீப் அனாலிசிஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் நிறைய கண்டென்ட் போடுவோம். எங்களுக்கும் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கிறது நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.